Cloud7 நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் நிதிஷ்குமார். ஸோ அதுக்கப்புறம் அறிமுகம்ன்றதை தாண்டி நீங்களே வீடியோவில் பார்க்கும்போது இந்த அறிமுகத்தை தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தவங்க எதுவும் தெரியாத 2 பேர் கூட உட்காந்து பேச போறாங்க. அதாவது வீடியோ ஆரம்பிக்கும் போதே டிஸ்க்ளைமர் போட்டுறேன் நீனு. அப்புறம் திட்டுவாங்க கூட. இந்த வீடியோ எதை பத்தின வீடியோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மீடியா அப்படின்றத தாண்டி மீடியாவில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே டீஃபேம்னு ஒரு விஷயம், சோசியல் மீடியா அவங்க தான் இப்போ மெயினாக மேஜர் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் காலைல தூங்கி எழுந்தாலும் நம்ம என்ன பண்றோம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ நீ காலைல எத்தனை மணி, 11 மணி தான் எழுந்திருக்கலாம், எழுந்து வெளில வரதுக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு விஷயம் விட்டுருங்க. ஸோ யாரை வேணா எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம், டீஃபேம் பண்ணலான்ற விஷயம் ஒன்று இருக்கும். நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை அடிச்சு ஒட்டச்சு உட்கார வைக்கிறது ஒன்று இருக்கும்ல. எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே இருக்காது, டப்புன்னு அவங்க மேலே வந்துட்டு இருப்பாங்க, டேலண்டே இருக்காது, எங்கெங்கயோ போவாங்க. அதே நான் பேசும்போது பேசிட்டு இருக்கேன் நீ. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதை பற்றின ஒரு டாப்பிக்காக தான் இந்த ஷோவில் இருக்க போகுது. சரி, நம்ம என்ன பேச போகிறோம்? அவ்வளோதான், என்னோட ஓப்பனிங் முடிஞ்சு. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்துப்பாங்க. சொல்லுங்க, உங்கள் பேர்லேருந்து ஆரம்பிங்கடாவா. ஸோ டீஃபேம், சோசியல் மீடியாவில் டீஃபேம்னா என்னன்னா, அதாவது ஒருத்தரை கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற சோசியல் மீடியாஸ் எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்து, இப்போ நான் சிட்டியனை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னா அது வாங்காமலே பேசுவான், அது வேற விஷயம். ஸ்ட்ரைட்டா பேச முடிவு பண்ணா, இப்போ நான் மது கிட்ட ஒரு காசை கொடுத்து சீக்கிரட்டா ஒர்க் பண்ண சொல்றேன். மது ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னா, சோ அங்க உங்களோட நெகட்டிவ் நியூஸ் மட்டும் தான். ஸ்ட்ரைட்டா ஒரு சேனல், இன்னொரு சேனல் உருவாக்கிப்பீங்க. ஸ்ட்ரைட்டா நீங்க இது பண்ணி தான் நீங்க நெகட்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான். வேற ஒரு விஷயத்துல உங்களை இன்வால்வ் பண்ணி அதை நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்ல வச்சு, ஸோ இந்த மாதிரி டீஃபேம் பண்ணி ஒருத்தரை முடிச்சே விட்டுற முடியும். அதாவது சோசியல் மீடியாவில் ஒருத்தருக்கு டீஃபேம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி அதுக்கு காசு கொடுத்து எவ்வளவு வேணா அதை கண்டினியூ பண்ணி ஒருத்தர் முடிச்சு விட்டுற முடியும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எத்தனை பேர் வேணா நீ காசு நிறைய ஐடிங்க, எவ்வளவு ஐடியா வேணா ஓபன் பண்ணி உங்களை டிஃபேம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அளவுக்கு டிஃபேம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் அப்படின்னா டிஃபேம்ல இல்ல விஜயகாந்த் சார். அது ஓகே ஃபைன். கிரிக்கெட் எங்க போயிட்டேன், போயிடு. லப்பர் பந்துக்கு அப்புறமா வருவோம், விஜயகாந்த் பத்தி பேசுவோம். ஓகே ஃபைன், லப்பர் பந்துக்கு அப்புறமா வருவோம். ஓகே ஃபைன். கேப்டன் விஜயகாந்த் சார் உங்களுக்கு தெரியும், தேமுதிகவோட தலைவர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு முன்னாள் தலைவர். எஸ், சொல்லுங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு அவர் வந்த டைம்ல இவரு அடுத்ததா ஜெயலலிதா கலைஞருக்கு அடுத்து வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னா, அவர் பேசுறதா இருக்கட்டும், குடிச்சிட்டு பேசுறாரு, சும்மா ஒரு முறைச்சா கூட அவர் குடிச்சிட்டு தான்ப்பா முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இமேஜை மொத்தமா உடைச்சிட்டாங்க. யார் பண்ணா? யாரோ பண்ணாங்க. மொத்த மீடியாக்களோட சப்போர்ட்டும் இருந்தது. பாக்குறாரு மாட்டினா அவ்வளவுதான். அவ்வளவுதான். கேப்டன் விஜயகாந்த் அவரோட வீடியோஸ் பத்தி பார்க்கும்போது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பேசின கருத்துக்கள் சூப்பரு, இவர் தான் உண்மையா பேசியிருக்காரு, இவர் தான் எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காருன்னாங்க. ஆனா இருக்கும்போது ஏன் கொண்டாடல? ஏன்னா இருக்கும்போது அவர் ஒரு காம்படிட்டரா இருந்தாரு, இன்னொருத்தவங்களுக்கு அவர் ஒரு நெரிசல். ஸோ இவரை இப்போ அடிச்சு உட்கார வைக்கலன்னா இவரோட ஆளுமை பெருசாயிடும், நாம டவுன் ஆயிடும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ அவரை டவுன் பண்றதுக்கான சில விஷயங்களை கையாளுற முறையில நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. பட் அவருமே சில விஷயங்கள் யாரா வேணா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், இல்ல தம்பிகளை வச்சிருக்க அண்ணனாவும் இருக்கலாம். ஆமா, இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, அந்த விஜயகாந்தோட டிஃபேம் அந்த விஷயத்துல தம்பிகளை வச்சிருக்காருல ஒரு அண்ணன். சரி, ஓகே. அந்த அண்ணன் விஜயகாந்த் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசியிருப்பாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசியிருப்பாரு. அந்த டிஃபேம் பண்ற விஷயத்துல அவருமே நல்லா இறங்கியே வேலை பார்த்தாரு. நீ சொன்ன 2 கட்சி, மேபி பெரிய கட்சிகள் எல்லாமே விஜயகாந்த் டிஃபேம் பண்றதுல ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்திருப்பாங்க. கண்டிப்பா சைலண்டா எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க நினைச்ச மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவர் பெரிய கட்சியா உள்ள வந்திருந்தாலுமே, அவருக்கு பெரிய ஃபேம் இருந்திருந்தாலுமே, இவங்க பண்ண பல விஷயங்களை அவர் காணாமலே போயிட்டாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். கூட்டணி வைக்கணும்னு போனாரு, கூட்டணியும் விளங்கல. அதுக்கப்புறமா அவர் தனியா போனாரு, ஓட்டு பேங்கே இல்ல, இப்ப கட்சியே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட்டணிக்கு எங்க ஒரு சீட் கிடைக்குமா 2 சீட் கிடைக்குமாங்கிற அளவுக்கு கட்சியை தள்ளி விட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அதே மாதிரி ஒண்ணு தாவிகாவுக்கும் நடக்குதோ நடக்கும். ஏன்னா விஜயும் விஜயகாந்த் டிஸ்கஷன் தானே. ஆமா, கேள்விப்பட்டு கேட்டு அதான் நானும் பேரு அது இன்னொன்னு தெரியுமா, நீ கவனிக்கல. நீ கான்ட்ரவர்சி ரொம்ப நான் அமைதியா ஒன்று எடுத்து விட்டுற, நீ சும்மா பூந்து விளாடுற அப்படி இப்படின்னு.
சரி ஸோ அதான் விஜயுமே விஜயகாந்த் ஒரு லீடர் தான். இன்னொன்று சினிமாலேருந்து வராங்கனாலே அவங்களுக்கு ஒரு ஃபேமோட தான் வருவாங்க. விஜய் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட உச்சக்கட்ட சூப்பர் ஸ்டார். அவர் வந்தாலும் எவ்வளோ க்ரௌட் வருது நம்ம எல்லா மீட்டிங்லையும் பார்த்துட்டு தான் சூப்பர் ஸ்டார். டெஃபினெட்லி இது யார் வேணாலும் சொல்ல சூப்பர் ஸ்டார் தான். இந்தியன் சினிமாவோட சாரி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இப்போ விஜய் சார். இங்க 3 பேர்ல 2 பேர் கரூர் பிரச்சாரத்துல செருப்பு தூக்கி போட்டாங்கல்ல, அந்த விஷயம் வந்து ஒரு பக்கம் வேணும்னே டிஎம்கே தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசப்பட்டுச்சு. ஒரு பக்கம் தண்ணிக்காக தான் நாங்க வாங்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு சீனையே ரொம்ப அதிகமா நெகட்டிவாவும் மாத்துனாங்க. என்னன்னா அதான் இப்போ வந்து அந்த விஷயத்த வச்சு கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கணும். சரி ஓகே, அந்த செருப்பு தூக்கி போட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை டிஃபேமா மாற்ற முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ஏன்னா அங்க வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. முக்கியமா வந்து அந்த இடத்துல இருந்த செந்தில் பாலாஜி சொல்லியிருந்தது என்னன்னா, விஜய் அங்க திரும்பி பார்க்கவே இல்லை, அவரோட அட்ராக்ஷன் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த செருப்பு தூக்கி போடப்பட்டது. ஏன்னா அது நம்பகத்தன்மையா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு பெரிய கிரௌடு, அது விஜய்க்காக சேர்ந்த கிரௌடு. விஜய் கிரௌடுல வந்து ஒருத்தன் செருப்பால் அடிச்சுட்டு போயிட முடியுமா அப்படின்ற இன்னொரு விஷயத்தை மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அங்க கூட்ட நெரிசல்ல ஆல்ரெடி நிறைய பேர் மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ விஜய் வந்து ஸ்டாப் பண்றதுக்காகவும் கவனத்தை அந்த பக்கம் இருக்கு. ஆல்ரெடி 10 கையை காட்டுவாங்க, 10 அது வாட்டர் பாட்டில் நினைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் காட்டினாங்க. 10 ஸோ வாட்டர் பாட்டில் அப்படின்ற மைண்ட் செட் போயிட்டு 10 ரூபா 10 பேர் அட 10 ரூபா அதை விடுற அந்த சாங் விட்டுட்டு நம்ம மாட்டி விடுவான் போல இருக்கு. ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. சைட்ல வந்து சில பேர் மயங்க விடுறாங்க, கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி நம்ம பேசிட்டு இருக்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து டிவிகே பக்கமாவே டிராவல் பண்ணுது. டிஎம்கே பக்கமும் வாங்க. நம்ம பேச போறது டிஃபேம் பத்தினது. சோசியல் மீடியால ஒருத்தர் எப்படி டிஃபேம் பண்ணி ஒழிக்க முடியுங்கிறது. ஓகே, எனக்கு புரியுது. இங்க இருக்கிறதுல வந்து 2 பேர் விஜய் ஃபேன். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ வாங்க, நீங்க ஏதோ ஸ்போர்ட்ஸ் சொன்னீங்க. ஸ்போர்ட்ஸ்ல டிஃபேம் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்குள்ள டிஃபேம். இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாருடைய ஒரே கேள்வி இப்போ என்னன்னா, ஹாட் ஆஃப் த டாபிக்கா டப்புன்னு போயிட்டு இருக்குது, சுப்மன் கில் எப்படி 3 ஃபார்மேட் கேப்டன் பொசிஷன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அந்த டிஃபேம் பண்றதுக்கு வந்து ஒரு குரூப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ பிஆர் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்களோட வேலை என்னன்னா நம்மளை ப்ரொமோட் பண்றதுக்கு. இப்போ நீங்க வந்து உங்களை பத்தி ஃபேமா கொடுக்கறதுக்கு, உங்களை பத்தி பேசுறதுக்கு வந்து நீங்க ஒருத்தர் காசு கொடுத்து வச்சிருக்கீங்களா? 20 ரூபா கொடுத்தேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க 20 ரூபா கொடுத்தீங்க, கோடி கணக்கில் கூட கொடுத்து இல்ல லட்சக்கணக்கில் கூட அதெல்லாம் இல்ல நான் சொல்றேன். அந்த மாதிரி கொடுத்து ஒரு பிஆர் டீமை கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும் நமக்கு. ஸோ நம்மளை பத்தி மட்டுமே நியூஸ் வர மாதிரி. அதாவது எப்படி சொல்றதுன்னா, தூங்கி எழுந்தவொடனே நம்ம இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், எல்லாத்துலயுமே அவங்க சம்பந்தப்பட்ட நியூஸே நம்ம ஃபீட் வந்துகிட்டே இருக்கு. என்னடா அது வந்துட்டே இருக்கு, நம்ம பாக்குறப்ப என்ன தோணும், அதான் கல்ல நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் உண்மை நம்புற பாதி பேர் தான் இங்க இருந்துகிட்டு. அந்த பிஆர் டீமை பத்தி தெரிஞ்ச நமக்கோ ஆக்சுவலி நம்ம அதுல வந்து மூழ்கிடுவோம். தொடர்ந்து ஒரு நியூஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது உண்மை நம்ம நம்பிடுவோம். அதுதான் இப்ப அதை பொய்யா மாத்துறதுக்கு ஒன்று இருக்கு. இப்ப கூட சமீபத்துல கூட நிறைய விஷயங்கள் பொய்யா கூட மாத்தி போட்டுருக்கோம். இப்ப கூட நிறைய சுப்மன் கில்லை பத்தி கூட சொல்லாமே. அதான் கண்டினியூ பண்ண வந்தேன். பிஆர் டீம்ங்கிறது அந்த மாதிரி பாசிட்டிவா ப்ரொமோட் பண்றதுக்கு வைக்கப்படுற ஒரு டீம். அதை வச்சு டிஃபேம் கூட பண்ணுவாங்க. சுப்மன் கில்லை ஒரு பக்கம் ஃபேம் பண்றாங்கன்னா, அதே சமயத்துல இன்னொரு பக்கம் விராட் கோலி, ரோஹித் சர்மா இன்க்ளூடிங் சஞ்சு சாம்சன் அவங்க எல்லாரையுமே டிஃபேம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. விராட் கோலிக்கு அவ்வளவுதான் கெரியர் முடிஞ்சு அப்படிங்கிறது சொல்றதா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவுக்கு வயசாயிருச்சு, ஃபிட்னஸே கிடையாதுங்கிற மாதிரி அவர் அதே ஃபிட்னஸோட தான் எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு. அவர் 264 அடிக்கும்போது அதே ஃபிட்னஸ் தான் இருந்தாரு. ஆனா இப்போ திடீர்னு ஃபிட்னஸ் மேல ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கும். ஏன்னா இங்க ஒருத்தரை வளர்க்கணும்னா சுத்தி இருக்கிற எல்லாரையும் வந்து அடிக்கணும்ன்றது தான் முதல் டார்கெட். அப்படி அடிச்சவங்க தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா. கேப்டன்ஷிப் கொடுக்கப்பட்டு பேட்டிங் பொசிஷன் கொடுக்கப்பட்டு. ரோஹித் சர்மா யாரு, சுப்மன் கில் யாரு சொல்றேன் பரவாயில்ல சொல்றோம். இட்ஸ் சோ எம்பாரசிங். உங்க தரப்புல ஏதாவது சஞ்சு சாம்சன் அண்ணனை பத்தி கொஞ்சம் பேசி விடுங்க. சஞ்சு சாம்சன் நடக்கிறது அநியாயம் தான். அதை நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஏன் டிஃபேம் பண்றாங்க சஞ்சு சாம்சன்? சிம்பிள் அவ்வளவுதான். டிஃபேம் பண்றதுக்கு காரணம் சஞ்சு சாம்சன். அதான் அந்த இடத்துல சுப்மன் கில்லை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல இருந்தாங்க. சரி, நம்ம கிரிக்கெட் பத்தி பேசுறதுனால தோனி போன சீசன்ல வந்து அவரு ஏன் வந்தாரு, அவர் இல்லாம இருந்தாலே டீம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸை பத்தி சொல்லியிருந்தாங்களே. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவரு ஆடல டீம்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு அவர் ஏன் வந்தாரு அப்படின்னு மொத்தமாவே தோனியை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது. ஆமா, தோனியை பொறுத்த வரைக்கும் தோனி தான் ஐபிஎலோட பிசினஸ். தோனிங்கிற பேரை வச்சுதான் ஐபிஎல் நடத்துறது, ஐபிஎல் சேல் பண்றது தோனிங்கிற பேர். அந்த ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. அவர் பண்ணாலும் அவருக்காக நிற்பாங்க. ஃபேன்ஸ் ஃபாலோவிங் பேஜஸ் எல்லாமே இருக்கிறது காரணம் தோனி இருக்கணும். தோனி இருந்தாதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் சேல் கிடையாது, ஐபிஎல்கே சேல். நீங்க சொல்ற மாதிரி தோனிக்குமே ஒரு கட்டத்துல டிஃபேம்ங்கிறது வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ சிஎஸ்கே சொதப்புச்சுன்னா ஃபர்ஸ்ட் அடிப்படுற பேர் அங்க தோனியா தான் இருக்கும். ஸோ இங்க போன சீசன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒரு டீமை ப்ரொமோட் பண்ண நினைச்சாங்க. ஸோ அப்படி அந்த டீமை ப்ரொமோட் பண்ணணும்னா அடுத்து அதுக்கு மேல இருக்கிற டீமை வந்து டிஃபேம் பண்ணி ஆகணும். அதுல ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ்.
மும்பை இந்தியன்ஸும் தாக்குனாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா வச்சு, ஆமா அதுவும் ஒரு டிஃபேம் பண்ற விஷயம் தான். அண்ட் தென் சிஎஸ்கேவை பண்ணாங்க. இதெல்லாம் யாரு பண்ணாங்க நான் சொல்ல வரல. அந்த சீசன் ஒரு டீம் ரொம்ப சாம்பியன் ஆகி அந்த சீசன் இப்போ முடிஞ்ச சீசன் சொல்லிட்டு இருக்கேன், அந்த டீம் சாம்பியன் ஆனது மட்டும் இல்லாம அவங்களோட வேல்யூவை ரொம்ப பெருசா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க தான் ஐபிஎல்ல நம்பர் 1 அதிகமான வேல்யூ வச்சிருக்கிற டீம். கொண்டாட முடியலையே. இப்போ என்ன டிஃபேம்னா எப்படி சொல்றேன்னா, இது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் மேன். எப்படி டிஃபேமா இருக்கும்னா, ஒருத்தன் 17 வருஷம் விளாண்டுட்டு இருக்கான், 18வது வருஷம் தான் ஜஸ்ட் நம்பர் 18 இந்த வருஷம் கப்படிக்க முடியுன்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகுது. ஸோ அவங்க அந்த விஷயத்தையும் அடிச்சு உடச்சு இந்த டீம் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போகிறது இந்த டீம் தான் சொல்றாங்க. ஆனால் அந்த டீம் வந்து ஹிஸ்டரியை வந்து மாத்துறாங்க. ஸோ அவங்க தான் அந்த வருஷத்தோட சாம்பியன் ஆகுறாங்க. இது வந்து அவங்களோட வெற்றி கிடைச்ச பரிசு. ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே எதிர்பார்க்காது. ஆக்சுவலாக உண்மை என்னன்னா, பெங்களூரே வந்து அவ்வளோ சந்தோஷம் கடல்ல இருக்கணும், ஆனால் யாருமே எதிர்பார்க்காம அங்கே ஒரு சூழ்நிலை ஒன்று ஆச்சு. ஸோ அது ஒரு கஷ்டமான விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது நடந்த உடனே நம்ம ஒரு எல்லாருக்கும் கடந்து போகிறது இயல்பு தானே. ஆனால் ஒரு 2 மாதம் 1 மாதம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் அப்படி வச்சுக்கோங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு. அப்பதான் டிஃபேம் பண்ணுவாங்க கீழே, ஏன்னா இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீ இந்த செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லும் போது அதை உடைக்கிறதுக்கு ஒன்று பண்றாங்க. இதுதான் டிஃபேம் அப்படின்றது நான் இந்த இடத்துல நான் அதை தெளிவா பாக்குறேன். ஸோ எல்லா இடத்துலயுமே டிஃபேம் இருக்கு. இப்போ நம்ம வந்து பாலிடிக்ஸ் பேசணும், ஸ்போர்ட்ஸ் பேசணும். இப்போ சினிமாக்குள்ள வந்தோம்னா சினிமாக்குள்ள சாய் அபியங்கர் போய் செய்வீங்க எல்லாரும். 8 படத்துக்கு எப்படி ஒரு எந்த படத்துக்கு மியூசிக் போடாம எப்படி 8 படத்தை வாங்கினாரு அப்படின்னு சொல்லி எங்க கேட்பீங்க. அப்ப அனிருத் எங்க போனாரு, அது டிஃபேம் எக்ஸாக்ட் வேற வித்தியாசம் எங்க போனாரு, அண்டர்ரேட்டடா இருக்கு. சனாலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம். இவங்க எங்க போனாங்க? அப்புறம் இவரு இருக்காரு சாம்சியஸ் எங்க அப்படிலாம் நிறைய பேர், சித்துலாம் வந்திருக்காரு, அவரும் நிறைய கொடுக்கல அப்படின்னு நிறைய கேள்விகள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. அது ஏன்றத நீயே சொல்லு. சினிமால ஒருத்தர் வளரணும்னா இன்னொருத்தர் போட்டு தாக்கணும். டிஃபேம்னாவே அதான், ஒருத்தர் வளரணும்னா இன்னொருத்தர் போட்டு தாக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருக்காங்க சினிமால? அவர் சொன்ன சாயா பயங்கர் மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும்? அஸ்வின், அவர் குக் வித் கோமாளில செம்ம ஃபேமஸா இருந்தாரு, செம்ம ஃபேன் ஃபாலோவர்ஸ். யார் அந்த அஸ்வின் கேளுங்க ஃபர்ஸ்ட். இப்போ அப்படியே நிலைமை இருக்கு. யார் கோமாளி அஸ்வின்? அப்படி சொல்லக்கூடாது. நான் தூங்குன கதை கேட்கிறப்போ ஒரு 30 கதை நான் தூங்கிருப்பேன். அவர் தெரியும், அவர் எந்த எண்ணத்துல அப்படி சொன்னாருன்னு தெரியல. அவரே தூங்கி எந்திரிச்சு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அத வச்சு நீ சொன்ன மாதிரி அவருமே டிஃபேமால தான் வெளியே போனாரு. அது வந்து அவருக்குன்னு தனியா பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. நாம அது அவரா வச்சுக்கிட்டு ஆப்புன்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கு. அத வந்து பெருசாக்கிட்டாங்க. அவர் சொன்னதை அப்படியே எல்லா சோஷியல் மீடியா சேர்த்து பெருசாக்கிட்டாங்க. இல்ல சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப ரீசெண்டா கேபிஒய் பாலா அவர் பாட்டு நல்ல விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. இது எந்த விதத்துல பாப்புலாரிட்டி நிப்பாட்டுறதுக்கான வேலை இல்ல, இது டிஃபேம் வேற ஒருத்தங்க பணம் கொடுத்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்லது ஒருத்தம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு இருக்கு. அந்த இமேஜ் நம்ம கொஞ்சம் உடச்சு விடுவோன்றதுக்காக இன்னொருத்தவங்க உள்ள போது அடுத்த எஸ்கே மாதிரி வரணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு படம் நடிச்சாங்க, அதுலயும் கிரிட்டிசிசம் நடந்துச்சு. டிஃபேம் எப்படி பண்ணாங்கன்னா, படம் பார்க்கும்போது படத்தை காந்தி கண்ணாடி ஒரு படம் நடிச்சாரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த படத்தை பார்க்கும்போது நார்மல் ஆடியன்ஸ் உள்ள போனால் தேட்டருக்குள்ள எப்படி போவாங்க, நார்மலாக எல்லாம் ஃபேன் ஷர்ட் போட்டு இப்படி தான் போவாங்க. ஆனால் இங்கே போனாங்கன்னா செவிலியர் மாரி போயிட்டு இருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் கோடில் போனாங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்க, துப்புரப்பணியாருன்னா துப்புரப்பணியார் ட்ரெஸ் கோடிங்க வெளில போனாங்க. அதை நீங்கள் ப்ரொமோஷன் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டு அதை ஃபுல்லாக அடிச்சு வச்சாங்க. அப்போ மொத்தமாக நீங்கள் வேணே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது பாலாவை அடுத்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயம் தான், இது வளர்ச்சி கிடையாதுன்னு சொல்லிட்டு மது சொல்ற மாதிரி அடுத்த சிஎஸ்கே ஆக போறாரோ, அடுத்த எஸ்கே ஆயிடுவாரோ அப்படின்ற பயத்துல அது பேர் சொல்லக்கூடாதுன்னாங்க. அதான் அந்த விஷயமா நடந்து அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையானு கேட்க வந்தேன். ஏன்னா அவருமே விஜய் டிவில இருந்து வந்தவர் தான். அவரும் இந்த கேபிவி மாதிரி ஷோல அதாவது கலக்க போது சிஎஸ்கே தான் பண்றாரா? சிஎஸ்கே சொல்ல மாட்டேன். சிஎஸ்கே தெரியுது, பரிதாபங்கள் வீடியோ பண்ணிட்டு பேர் மாத்தி சிஎஸ்கே தான் கேக்குறாரு. எல்லாரும் ஒரு இடத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்ப எஸ்கே எந்த இடத்துக்கு ட்ரை பண்றாங்க உங்களுக்கு அவர் க்ளோஸ்னு தெரியும். உங்களுக்கு சிஎஸ்கே அவர் தான் இதை பண்ணாரான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. இல்ல நான் அவர் ஏன்னா அதை பண்ணணும் நான் கேட்கிறேன். அவரு பார்த்து அவர் இண்டஸ்ட்ரியில தளபதி விஜய் வந்து துப்பாக்கியை கையில பிடிங்கன்னு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு. விஜய் மாதிரி ஒரு பெரிய பிராண்டோட பொறுப்பை கையில எடுக்கும் போது அது ரொம்ப பெரிய டாஸ்க். அதை கையில ஹேண்டில் பண்றது, ஹோல்ட் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. மதராசி படம் போது கொஸ்டின் வருது, நீலாம் கரெக்டா இப்போ இந்த டிஃபேம் பாத்துக்கோ. எஸ்கே கூட ஒரு இடத்துல டிஃபேம் பண்ணப்பட்டார்ல, அந்த பிரின்ஸ் படம் வரப்ப அவள்தான் சோடி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் படம் வரப்போ ஒரு படம் வரப்போ ஸ்டேஜ்ல ஏறி அழுதுருப்பாருல்ல. ஆமா, அது வந்து ரெமோன்ற படங்கள் தான். அந்த படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. அதனால வந்து எஸ்கே வந்து இந்த படத்தை யாராவது ரிலீஸ் பண்ணுன்னு பர்டிகுலரா தாக்கியிருப்பாரு. பர்டிகுலரா தாக்கியிருப்பாரு அவரு. ஸோ நிறைய பேரை சொல்லியிருப்பாரு மென்ஷன் பண்ணி. அது யாரை சொல்றாங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். எஸ்கேவை வளர்த்து விட்டவங்களே அந்த வேலையை பண்ணிருக்கலாம், எஸ்கே கூட இருக்கவங்களும் அந்த வேலை பண்ணியிருக்கலாம், இல்லை எஸ்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அந்த வேலையை பண்ணிருக்கலாம். சின்ன சித்திரத்துல இருப்பாங்க.
இது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம். வரையிலுமே அது நடந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் வரைக்கும் நடந்துட்டு இருக்கா? பிக் பாஸ் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் டிஃபேம் பண்ணாதான் இன்னொரு கண்டஸ்டன்டால பெரிய ஆக முடியும். அது வெளில நீங்க காசு கொடுத்துட்டு போகணும். அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஓட்டு போடுவோம், நாங்க சேனல் கிரியேட் பண்ணுவோம். ஆக்சுவலா இது எப்படின்னா ஒருத்தவங்களை டவுன் பண்ணணும் அப்படின்னா நாங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரி சேனலுக்கான நாங்க காசு வாங்கிப்போம். அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். அந்த பேஜ் உண்மையா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லடா நம்ம சொல்றேன். அது என் பர்ஸ்பெக்டிவ் சொல்றேங்க. காசு வாங்குவாங்க, ஒரு பேஜை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பேஜ்ல உங்களை பத்தி பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் போட்டா நீங்க பாசிட்டிவா பாப்பீங்க. அது நெகட்டிவா மாத்தி போட்டாங்கன்னா நெகட்டிவா தான் பாப்பீங்க. இல்லாத விஷயத்தை இருக்குன்னு இருக்கிற விஷயத்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து டிவில அடிச்சுப்பாங்க, அது முன்னாடி டீ கடையில அடிச்சுப்பாங்க எல்லாம் இருக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ட்விட்டர் அதுல எக்ஸ் யாருக்கு தானே இல்ல, அது உங்களுக்கு நிறைய இருக்கு போல. அதான் அந்த எக்ஸை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நிறைய அக்கௌண்ட்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ பேசியிருந்தா கண்ணகி நகர் கார்த்திகா, ஸோ அவங்களுக்கு வந்து 25 லட்சம் கொடுத்துருந்தாங்களா. ஃபர்ஸ்ட் 5 lakhs அனௌன்ஸ் பண்ணி 25 லட்சம் அதுக்கப்புறமா கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா திடீர்னு ஒரு சில அக்கௌண்ட்லாம் கிரியேட் ஆகுது. அது எல்லாமே வந்து அஃபிஷியல் அக்கௌண்டா இருக்கு, அந்த டிக் மார்க் கூட இருக்கு. ஏன்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இப்போ யார் வேணா வாங்கிக்கலாம் அந்த டிக் மார்க்கு. ஸோ அதோட வருது வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா டிஎம்கேவை வந்து டிஃபேம் பண்ற மாதிரியான, அதாவது ஆளுங்கட்சி டிஃபேம் பண்ற மாதிரியான நியூஸ் தான் தொடர்ந்து போட்டே இருக்காங்க. குகேஷை மென்ஷன் பண்ணி குகேஷுக்கு 5 கோடி, அவன் வந்து தெலுங்குக்காரரா சம்திங் ஏதோ சொல்லி, ஸோ உங்க ஊருக்காரனுக்குன்னா 5 கோடி, எங்களுக்குலாம் இல்லையா 25 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான், எங்களுக்கு 25 லட்சம் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க யாருக்குமே இது என்ன ஸ்போர்ட்ஸ், அவங்க எதுல போய் வின் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட ஜஸ்ட் வேலை என்னன்னா வெறும் 25 லட்சம் இங்க, அவனுக்கு எப்படி 5 கோடி, இது அவங்க வந்து ஃபேமஸ் பண்ணி டிஃபேம் பண்ணும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறது மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் பேசுவாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்குல, சோ தமிழ்நாடு அரசு பார்த்து கொடுக்கணும் அப்படின்றத எல்லாரும் வச்ச கோரி. இது அவங்க ஃபர்ஸ்டே வச்சிருந்தாங்கன்னா இது டிஃபேம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனா இவங்க ஆரம்பத்துல வச்ச விஷயம் என்னன்னா அவனுக்கு 5 கோடி இவனுக்கு 20. நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்கிறதா எனக்கு இருக்கு. சோ குகேஷ் வின் பண்ணதுங்கிறது அது வந்து ரொம்ப ரேரான விஷயம். கேரம் காசிமா அவங்களுக்கு 1 கோடி தானே கொடுத்தாங்க. அவங்களுக்குமே அந்த 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 கட்டத்துல வந்து ஸோ அவங்க வின் பண்றப்போ, கெஷிமா வின் பண்றப்போ ஸோ அவங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் அவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ இவர் வின் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கம்மியான ஏஜ்ல அந்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு. ஸோ இவரோட அச்சீவ்மெண்ட்ங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவல், முகேஷோட அச்சீவ்மெண்ட்ங்கிறது ஹையர் லெவல். ஸோ இப்போ கார்த்திகா வின் பண்ணது வந்து ஜஸ்ட் அண்டர் 18 ஏசியன் கேம்ஸ் தான், யூத் ஏசியன் கேம்ஸ் தான். அதான் குகேஷ் வின் பண்ணது வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப். அது ரொம்ப கம்மியான ஏஜ்ல அதை அச்சீவ் பண்ணிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் பண்ணதுலேயே அவர் ரொம்ப யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன். அந்த அச்சீவ்மெண்ட் தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க. அடுத்த சினிமா வாங்க, ஏன்னா அப்படிதான் நீங்க பொலிட்டிக்கல் போறீங்க, திரும்ப ஸ்போர்ட்ஸ்ல வரீங்க, எல்லாத்துலயுமே இருக்கு. சினிமா வாங்க, வீட்லயே இருக்கப்பா, வீட்லயே இருக்கா. ஆமா, அக்கா ஏதாவது பட்டா தங்கச்சி அப்படின்னுவாங்க. அண்ணன் தம்பி வேஸ்ட் ஒண்ணு சொல்லு அதான் சொல்றேன். வீட்டுல இருக்கு சொல்லுப்பா. அக்கா தங்கச்சி ஏதாவது சமைச்சிட்டா கூட அக்காவுக்கு சமைக்க தெரியுதா, தங்கச்சி செய்யுது அப்படின்ட்டு அந்த இடத்துல அது பிள்ளைய பாவம். ஆமா, இந்த நேரத்துல மதிய அக்கா மதுக்கு அக்கா தெரிஞ்சுக்கிறாங்க, மதுதான் அக்காவே. இது நடக்கும், இது நமக்கு நடக்கும். வீட்டுல அண்ணன் தானே, அண்ணன் கூறியது தம்பி பாரு ஏதாவது பண்றானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்மள என்ன பண்ணாலும் நம்மள பெருசா பேச மாட்டாங்க. சொல்லுவார்ல, சொந்த வீட்டுல நீ எதுவுமே பண்ணனாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மறந்துச்சு. அந்த மாதிரி விஷயம் தான் டிஃபேம் அங்கேயும் வீட்லயே நடக்கும் போது வெளியே நடக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். டிஃபேம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க நார்மலா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவனுக்கு சம்பளம் 20,000, எங்களுக்கு சம்பளம் 15,000, நியாயமே இல்லை. இது 10,000. இது சொல்லல இல்ல, ஒர்க் பண்ற இடத்துலயுமே டிஃபேம் அப்படிங்கிறது இருக்கும். காம்படிஷன் காரணமா டிஃபேம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமா, அதாவது அவங்க தோதான ஆளை வந்து கூட வச்சுக்க நினைப்பாங்க. அண்ட் அவங்க ஃபேவரான யாருமே, அதாவது சும்மா சொம்படிக்கணும்னுவாங்கல்ல, அது வந்து ஜாலரா தட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பண்ணலன்னா எவ்வளவு டேலண்டடா இருந்தா வேஸ்ட்டுங்க, அது ஒர்க்கு சரியில்லைங்க. அவன் நல்லாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதுல அவனை டிஃபேம் பண்ணுவாங்க. சிறுதுளி பெருவல மாதிரி சின்ன தப்பு தான், அது பெருசாக்கு தூக்கு அடுத்து புதுசால கொண்டு. நீங்க சொல்ற மாதிரி டிஃபேம் வந்து வீட்டுல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே இருக்காது, யாராலையும். ஆனா அந்த பேர் சில பேர் பணம் வாங்கிட்டு அவங்களுக்கும் லாபம் பாத்துக்கிறாங்க, மத்தவங்களையும் முடிச்சு விட்டுறாங்க. அது வந்து எப்படி சொன்னா திறமை, அதுதான் புத்திசாலித்தனம், ஸ்மார்ட் ஒர்க். ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்களா? இது இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ டிஃபேம்ன்றது அதான் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க தெளிவா மட்டும் இல்ல, தேவையில்லாம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஓகே, ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினைச்சா, அதாவது அழிக்கணும்னா டவுன்ல எடுத்துட்டு வந்து நினைச்சா டவுன்ல எடுத்துட முடியும். ஒண்ணுமே இல்லாத டாப்ல கொண்டு போய் உட்கார முடியும்ன்றதுக்கு ஒரு விஷயம். இல்ல டிஃபேம்னா அழிக்கிறது மட்டும் தான். இல்ல நான் ப்ரொமோஷன் சொல்லிடுறேன். டிஃபேம் மட்டும்னா, அப்ப டிஃபேம்னா டாப்ல இருக்க ஒருத்தவங்க ஜீரோ ஆகுறது எப்படி அப்படின்றது தான் டிஃபேம். அது
எவ்வளவு இதை விஷயம் ஏன் பண்ணிருப்பாரு. அதான் இதை ஏன் இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்க பல விஷயங்கள் முக்கியமா 2026 எலெக்ஷன். எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் பாரு, இது சொன்னதா சொல்றேன். பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே படம் பண்ணிருப்பாரு. என்னன்னு தெரியல, படத்தை பார்த்ததுல இருந்து பிரதீப் ரங்கநாதன் இல்லப்பா, அந்த படம் பண்ணிருப்பாரு. அந்த படம் பண்ண உடனே அந்த படம் சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட். லவ் டுடே படம் செம்ம ஹிட்ல போயிட்டு இருக்கு, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். திடீர்னு பார்த்தா அவர் எப்பயோ ஸ்கூல் சத்தியம் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்ப நினைக்கிறேன், ஸ்கூலா காலேஜ்னு சரியே தெரியல. அப்போ ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு சொல்லி யுவன் சங்கர் ராஜாவை பத்தி தப்பா. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா தான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். அதனால சும்மா ஹிட்டா போயிட்டு இருக்கு, எல்லா படமே ஹிட் அப்படின்ற மாதிரி. பச்சையில சங்கல சாங். ஸோ யுவன் சங்கர் ராஜாலாம் இன்னும் சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருப்பாரு, மெசேஜ் போட்டிருப்பாரு கமெண்ட் ஒன்று போட்டிருப்பாரு. பார்த்தா பண்ண முடியும், அதை எடுத்து போட்டு பார்த்தியா இவன் இப்படி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமை குறைக்கிறதுக்கு ஒரு டிஃபேம் ஒன்று பண்ணாங்க. இது அந்த இடத்துல டிஃபேம் தான் அது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த உட்கார வைக்க பார்த்தாங்க. இப்ப நம்ம இதை பேசுறதுக்கு முக்கியமான காரணம் 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப யாரை டிஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க? தளபதி விஜய் அவர்கள் தான். அவங்க டிஃபேம் பண்றதுக்கு கோடி கணக்குல செலவு பண்ணியிருக்காங்க. இதை பத்தி ரீசெண்டா ரிப்போர்ட்லாம் வெளியாகி ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சொல்லுங்க, பாலிடிக்ஸ் எவ்வளவு கோத்து விடுறீங்க பாருங்க. சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சினிமாவை பத்தியும் இதை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, பாலிடிக்ஸ்னும் போது நான் மௌன வருத்தத்தில் போயிடுறேன், நீங்க போயிடலாம். அதுதான் எல்லாரும் இப்ப விஜய் இல்ல அங்க நீ பேசலாம். தாவேக தலைவர் விஜயை தாக்கி நிறைய சேனல் உருவாக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை சேனல்? அது எண்ணிக்கை இல்ல, இஷ்டத்துக்கு பல சேனல்கள் ஏன் விஜய் தாக்கி கொண்டு வராங்க? அதே விஜயகாந்துக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் 2026 நடக்க போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி மாதிரி தான் தெரியுது. அது ஏன்னா அப்ப வந்து பெரிய தலைவர்கள் திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகள் இருக்கும்போது இன்னொரு கட்சி நீ ஏன்டா வர, நாங்க தான் தமிழ்நாட்டுல ஆட்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்துல அதிமுக திமுக இருக்கு. ஸோ எந்த கட்சி வந்தாலும் அதை முடிச்சு விட்டதுக்கான வேலையாகவும் சில அவங்களா பணம் கொடுத்து பண்றதாகவும் சொல்லப்படுது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் இருக்கா? எக்ஸாம்பிள் இருங்க, அது மட்டும் சொல்ல முடியாது. கேக்குது, மைக்ல கேட்கணும். கேக்குதா? தெரியும்டா. சிம்பிள் மக்களே. இப்ப அந்த கரூர் சம்பவம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா. அதை தாண்டி அவர் போனாரு அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் அப்படின்னா இப்ப வீட்டுக்கார வர வச்சு துக்க விசாரிக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அது ஒரு பக்கம் ரொம்ப நெகட்டிவாவே இல்ல. அந்த வீட்டுக்கு வர வைக்கிற இஷ்யூவை கண்டிப்பா டிஃபேம் ஆக்கியிருக்காங்க. ஒரு 40 வீட்டை போய் சந்திக்க முடியாத இவர் எப்படி லட்சக்கணக்கான பேரை வந்து ஒரு 60 பேர் இவங்கள வந்து இதெல்லாம் சொல்ல வந்தேன். அதான் கமெண்ட்டுக்கும் காசு கொடுத்து காசு போட சொல்லுவாங்க. அதை சொல்ல வரேன் நானு. ஏன்னா வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து அப்ப ஓட்டு எப்படி வீட்டுல அங்க கேட்பியா இங்க வர வச்சு கேட்பியா, அது ஒண்ணு. இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட கமெண்ட் கீழே வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க படிக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வரும். அது ஒரு நடக்கும். அது ஏன்னா அது அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை போட சொல்றது யாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி போட்டு நீங்க அவங்க போடுறதுனால நான் ஆகும்ப்பா இப்படியா ஒரு மனுஷன் இருப்பான் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்றாரா இவர் மாமன்னன் இல்ல. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க ஓகே இது வந்து ஃபேக் தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிடும். இதை தெரியாம வில்லேஜ்ல உட்காந்து பாக்குறவங்களோ இல்ல சிட்டில இருக்கிறவங்களோ சில பேர் அது என்னன்னே தெரியாம பாக்குறாங்கல்ல, பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாம ஜஸ்ட் அது பார்க்க வரவங்களுக்கு அது கண்டிப்பா அது அப்படியே மைண்ட்ல ஏறும். ஸோ அது அப்படியே அவருக்கு டிஃபேமா தான் மாறும். இல்ல நான் என்ன கேட்க வரேன்னா, அவரு அங்க கரூருக்கு போயிருந்தாருன்னா அது விஜய்க்கு வந்து பிஆரா மாறி இருக்கும், அதாவது ப்ரொமோஷன்ஸா மாறி இருக்கும். ஸோ இப்போ அவங்க போக விடாம அவர் இங்க வர வச்சது உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. ஸோ அவர் இங்க வர வச்சதுக்கு அப்புறமா ஸோ அதை வந்து அதை அப்படி அவருக்கு நெகட்டிவா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர் அங்கே போயிருந்தாலும் அது பாசிட்டிவாக மாறி இருக்கும். ஸோ இவ்வளோதான், அவர் டிஃபேம் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ அதை அவங்களாம் பண்ண வைக்க முடியுங்கிறது ஒன்று இருக்கு. சிட்டியா நான் என்கிட்ட ஒன்று பர்சனலாக சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அது கூட அவங்க பண்ண யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நான் சொல்லியிருந்தேன் அந்த விஷயம், அதை சொல்ல முடியாது, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் புரிதல் எல்லாருக்கும் இருக்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆனா அதை பண்ணியுமே விஜய் டிஃபேம் பண்ணிருக்க முடியும். ஆனா அப்பவும் திரும்ப ஈஸியா டிஃபேம். விஜய் டிஃபேம் கிடையாதுங்க, அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா விஜய் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு. இதெல்லாம் பார்க்கும்போது சர்க்கார் படம் முடிஞ்சு போச்சு. சர்க்கார் படம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கு. இதான் எனக்கு என்ன சொல்ல வரேன்னா, டிஃபேம் அதாவது ஏடிஎம்கே இருக்காங்கன்னா ஏடிஎம்கேவும் சரியில்லை, எடப்பாடி தான் இருக்காரு, அம்மா இல்லாத கட்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் ஒரு 20-30 சேனல். எது ஏடிஎம்கே? எது ஏடிஎம்கே? இப்போ கேட்ட பேர் கடைசியில கேள்வி. எடப்பாடி பழனிசாமி தான் மெயின் அவரு. ஸோ அவரோட அதான் அந்த கட்சியை அடிச்சு உடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை டிஃபேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட சொல்றாங்க, நீங்க ஆளுமை இல்லை, ஜெயலலிதா அம்மா இருந்தால் தான் நீங்க முதலமைச்சர் ஆனீங்க, நீங்க என்ன உங்களுக்கு அரசியல் தெரியும் இருந்தாலும் நிறைய பண்ணியிருக்காரு அவரு ஒரு பக்கம். பட் இல்லவே இல்லைன்னு கமெண்ட் செக்ஷன் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு கட்சி டிஃபேம் பண்ணப்பட்டு அதுதான் வந்து சொல்லி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய சீமான் அவர் நாம் தமிழர் கட்சி சீமான் அவருக்கு டிஃபேம் பண்ண காசெல்லாம் கொடுக்க பேச்சுவார்த்தை போதும்னு நினைக்கிறேன். ஃபேம் அதாவது இருந்த ஃபேம் எல்லாத்தையும் மாத்தி பேசி டிஃபேமா மாத்திக்கிட்டது அது அவரு தான். அவ்வளவு சேனல்லாம் அவர் ரெடி பண்ணல, மற்றவங்க யாரும் காசு கொடுத்துலாம் செலவு பண்ண.
நோ மணி இல்ல. யுவர் செல்ஃப் அப்படின்ட்டாங்க. ஃபேம் பண்றது அவங்க சேனல் வச்சிருக்காங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. இருக்குப்பா ஃபேம் பண்றதுக்கான யுவர் செல்ஃப் சேனல் வந்து பயங்கரமா வேலை செஞ்சால அந்த சேனல் தெரிய மாட்டேங்குது. அவர் டிஃபேம் பண்றது அவர் செல்ஃப் அதாவது அவரே வந்து நிறைய கதைகள் சொல்ல வந்தவன் தம்பி அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த அதுங்க ஆரம்பிச்சு அதுக்கு நிறைய சேனல் தெரியாம போயிடுச்சு. அதனால அந்த கட்சி ஆமா கையில விழுந்துச்சு, அவ்வளவுதான். எழவே இல்லை கட்சியுமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. டிஃபேம் வந்து இதை வந்து எண்டு வந்து மதிப்பிற்குரிய மது நியூஸ் ரீடர் கொடுப்பாங்க, முடித்து வைப்பார்கள் நினைக்கிறோம். நன்றி வணக்கம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நன்றி. இட்டுன்னு வந்து இந்த ஷோ பண்ணுது இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறது மட்டும் தான் எங்க பிரச்சனையே. மத்ததெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பேசி விடுங்க, வச்சு விடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பேசுறோம்? பாக்குற மக்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் டிஃபேம்னா என்னன்னு. வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் ஒருத்தவங்களை நினைச்சா ஒரே நாள்ல நீ அந்த அக்கா தங்கச்சி வீட்டுல இருந்து வெளியே வா, உன்னையே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒரு இந்த வீடியோ கட் பண்ணி உன் வீட்டுல காட்டணும் ஃபர்ஸ்ட். டிஃபேம் இருக்கிற விஷயத்த உங்களை இல்லாத மாதிரி கிரியேட் பண்ணி அந்த விஷயத்த ஒரு விஷயமா போர்ட்ரேட் பண்ணி உங்களை தப்பா அடிச்சு உடைச்சி உங்களை ஒண்ணுமே இல்லாம ஜீரோ கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக பண்ற விஷயம் தான் டிஃபேம். அதை தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் சொன்னோம். ஸோ இது வந்து நீங்க ஒரு பெரிய பிரமுகராக இருந்தீங்க, பெரிய நீங்க ஆளா இருந்தீங்கன்னா நாங்கள் 10 சேனல் 50 சேனல் 60 சேனல் 100 சேனல் இல்லை காசு வாங்கிட்டு நாங்கள் சில வேலைகள் பார்ப்போம். ஸோ உங்கள் கூடவே இருப்போம், நாங்கள் காசு வாங்கியிருப்போம், நீங்கள் இதை பண்ணுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் சரின்னு நாங்கள் புத்துமே சொல்லுவோம். நாங்கள் சொல்கிற விஷயம்லாம் தவறுதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பண்ணி சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் டிஃபேம். அதனால மேஜர் ரோல் பண்றவங்க கீழே வந்துருவாங்க. மாடர்ன் எராவோட சூனியம் அப்படி கூட வச்சுக்கோ. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. மாடர்ன் எராவோட சூனியம் கூட வச்சுக்கலாம். எல்கேஜி படம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக எல்லாருக்குமே புரியும். ஒரு டீம் வேலை பார்ப்பாங்கல்ல, அது நாட் ஓன்லி பர்டிகுலர் டீம். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ அவனுக்கு நடக்குன்னா நான் இப்போ ஒரு அவனை நம்பி ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னா தம்பி இதை பண்ணுறா சரின்னு சொல்லுவேன். லாஸ்ட்டில் அவனை பிரச்சனை மாட்டி விட்டு நான் தப்பிச்சு வந்துடுவேன். அவனை ஒரு கட்டத்துக்கு இறக்கி விட்டு போயிடுவேன். இதுவுமே டிஃபேமான ஒரு விஷயம் தான். நான் ஒருத்தவங்களும் விலைக்கு போயிருக்கேன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஸோ டிஃபேம்ன்றது இதை மீன் பண்ணி தான் போகுது. ஸோ இந்த டேக்கு டிஃபேம் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கூட எங்களுக்கு காசு கொடுத்து தான் பேச சொல்கிறாங்க. நான் எதுவும் பேசலப்பா. மாடர்ன் எராவின் சூனியம், அவ்வளோதான். நன்றி வணக்கம் சொல்லுங்க மது. நன்றி வணக்கம். சன் டிவி செய்திகளுக்காக சிவகுமார்.